பூர்ணிமாவை என்னால் நினச்சே பார்க்க முடியல. ரெட்டை புறா போல் தமிழகத்தையே வலம் வந்தவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்துக்குமே போகிறது. எல்லா விழாக்கள், திருமண நிகழ்வாகட்டும் ஜோடியாக தான் போவாங்க. அதாவது கலை உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் சென்னை பட்டணம் ஸ்டுடியோக்கள் இறைந்த கோடம்பாக்கம், அதில் எப்படி நான் கால் வைப்பேன், நான் அங்கேருந்து கோயம்புத்தூர் அங்கேருந்து வரேனே எனக்கு யாரை தெரியும், ஒரு இளைஞனாக ஒரு மஞ்ச பையை தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அது போல் வந்த ஒரு இளைஞன் தான். பக்கங்களை திருப்பி பார்க்கும் பொழுது எனக்கு பிரவீனா ஞாபகம் வராங்க. ஆந்திராவிலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப தமிழ் தெரியலைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம பாக்கியராஜ் சார் அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க போனாங்க. பிரவீனாக்காக பாமா ருக்மணி என்ற ஒரு திரைப்படம் அவருக்காகவே எடுத்தாங்க. அவளுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்து அவளை அதில் ஒரு கதாநாயகியாக பிரவீனா நடிச்சாங்க. ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு சுகவீனம் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போய் இல்லற வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலத்தில் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு வருடமும் அந்த நினைவு நாள் பார்வதின்னு அழைப்பார் போல். கால் பக்கம் விளம்பர பத்திரிகைகளை தினசரியில் கொடுப்பாரு. அப்படியே அவளோட டைரெக்டாக பேசுகிறாப்பிலையே, அன்புள்ள பார்வதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அன்பு கணவர் பாக்கியராஜன் முடிப்பார். ஆனால் அந்த இழப்பை அவரால் தாங்கிக்க முடியலை. பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ரொம்ப டெடிகேட்டடு, சொன்னபடி நடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறவங்க, வேறு எந்த இதுலேயும் பேசாதவங்க. அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் ஜோடியாக நடிக்க வேண்டிய படங்கள் சில கிடைத்தன. அந்த தனிமை அவரை வாட்டிகிட்டு இருந்த நேரம், பூர்ணிமா கூட ஜோடியாக நடிச்சிட்டு இருந்த பொண்ணு. ஸோ அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. பாக்கியராஜ் குடும்பத்திற்கு மிகவும் வேண்டிய திரு ஏஎல்எஸ் ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். அதாவது பெரிய இழப்பு. இன்று தமிழ் திரைப்பட உலகிற்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு மாதமே சொல்லலாம். கருப்பு மாதம். இப்படி அந்த குரு போனார், பின்னாலேயே அவர் கரம் பிடிச்சி பாக்கியராஜும், அதாவது இந்த ஈரம் காயறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்குள்ளேயும் இந்த எதிர்பாராத மரணம். அது இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே இந்த செய்தி கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியாக, முதல்ல நம்பவே முடியலை. என்ன இது, நம்மளை விட்டு போயிட்டாரே பாக்கியராஜ், என்ன அவசரம் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. பூர்ணிமாவை என்னால் நினச்சே பார்க்க முடியல. பூர்ணிமா ரொம்ப ஃப்ரெண்டாச்சே. ரெட்டை புறா போல் தமிழகத்தையே வலம் வந்தவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்துக்குமே போகிறது. எல்லா விழாக்கள், திருமண நிகழ்வாகட்டும் நிறைய விழாக்களுக்கு அவங்க 2 பேரும் ஜோடியாக தான் போவாங்க. நிறைய இதில் எவ்வளோ விசேஷத்தில் கலந்துருக்கோம் நாங்கள். இப்போ கடைசியாக நாங்கள் நம்ம பொன்வண்ணன், சரண்யா பொன்வண்ணன் மகளோட திருமணத்தில் தான் எல்லாருமா ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டோம். அதனால் காலையில் சரண்யாட்டையும் பேசினேன். சரண்யா சொன்னால், ஐயோ நான் வெளியில் இருக்கேன், மனசே கேட்கல, என் மக கல்யாணத்துக்கு அப்படி 2 பேரும் சேர்ந்து வந்தது என் கண் முன்னாலேயே நிற்கிறது, இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சரண்யா சொன்னாங்க. போல் அவருடைய வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படி தான் சொல்லலாம். அதாவது கலை உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் சென்னை பட்டணம், அதுவும் நீங்கள் சொன்ன போல் கோடம்பாக்கம், ஸ்டுடியோக்கள் இறைந்த கோடம்பாக்கம், அதில் எப்படி நான் கால் வைப்பேன், நான் அங்கேருந்து கோயம்புத்தூர் அங்கேருந்து வரேனே எனக்கு யாரை தெரியும், எப்படி நான் பெரிய கனவோடு வந்திருக்கிறேனேன்னு ஒரு இளைஞனாக ஒரு மஞ்ச பையை தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அது போல் வந்த ஒரு இளைஞன் தான். ஒன்றுமே தெரியாது அவருக்கு இந்த ஊருக்கு வரும்பொழுது. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துலேயும், அதுவும் பெண்கள் மனதை எல்லாம் கொள்ளையடித்தவர்னு சொன்ன காலத்தில் 80s 90s ஃபுல்லாக. இன்றைக்கும் அவருக்கு ஆண்கள் ரசிகர்களோட பெண்கள் ரசிகைகள் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அந்த அளவு
அவர் ரொம்ப அவர் முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிடும். செய்கிற சில சின்ன சின்ன விஷமங்கள் கூட யாரும் முகம் சுளிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்ம முருங்கைக்காய் விஷயத்தை மறக்க முடியுமா? அதில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் சொல்லியிருக்காரு. அவ்வளோ இரும்பு சத்து நிறைந்த முருங்கை, அது வரைக்கும் கூட ரொம்ப தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாருக்கும் வந்து முருங்கைக்காய் சாப்பிடணும் அப்படின்றது அது மாதிரி நிறைய அதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி கனவுகளோடு வந்தவர். அப்போ வந்து நான் அப்படியே அந்த பக்கங்களை திருப்பி பார்க்கும் பொழுது எனக்கு பிரவீனா ஞாபகம் வராங்க. சரி, பிரவீனா ரொம்ப ஃப்ரெண்டாச்சு. பிரவீனாவும் நல்லா தெரிஞ்ச பிள்ளை தான். அப்போ அவங்க டி நகரில் முக்தா ஸ்ரீனிவாசன் ஐயா வீடு வைத்தியராமன் ஸ்ட்ரீட்டா, அங்கே தான் பிரவீனா இருந்தாங்க. அப்போது அவங்க எப்படி எனக்கு அறிமுகம்னா, நம்ம இடத்துல வந்து என்னுடைய கணவர் திரைப்படங்கள் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி நிறைய கேட்பாங்கள நடிக்க வேணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கேட்டு நம்மளோட பழக்கம் ஏற்பட்டது. ஆந்திராவிலேருந்து வந்தவங்க, ஆந்திராவிலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப தமிழ் தெரியலைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம பாக்கியராஜ் சார் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்க போனாங்க. நான் அவர் அப்போ தேடிட்டு இருக்காரு, சினிமாக்குள்ளே எப்படி நுழையிறது, எப்படி நம்ம ஒவ்வொருத்தங்க டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட அறிமுகம் ஆகிறது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பிரவீனாவோட அறிமுகம் கிடைச்சிது. பிரவீனா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நோன், எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட்டு அப்படின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சது திரைப்பட உலகத்திற்கு. அதே நேரத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன், அந்த வீட்டிலையே நான் பார்த்துருக்கேன் பிரவீனாவோட இருக்கும் பொழுது. அப்போ வந்து பிரவீனா வீட்டிலையே இவர், அதாவது அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாரு. அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து அவர் தமிழ் கற்றுக் கொடுக்க போய் அவங்கள ரொம்ப அழகாக தமிழ் உச்சரிப்பாங்க பிரவீனா. நீங்கள் அந்த பாமா ருக்மணி என்ற ஒரு படம் கூட பார்த்துருக்கலாம். அதில் ரொம்ப அழகான பெண்மணி. ஆனால் அவங்க வந்து அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் விரும்பி வந்து, அப்போ பிரவீனா தான் ரொம்ப பாக்கியராஜ் சார் ரொம்ப துரத்தி லவ் பண்ணாங்க. தமிழுக்கு முன்னாடியே காதல் கற்றுக்கிட்டாங்க. ஆமாம், அது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் ஷூட்டிங் எல்லாம் இருக்கும்போது, பாக்கியராஜ் சார் வெளியில் ஷூட்டிங் இருக்கும்போது அது கார் எடுத்துட்டு ஒரு தடவை திருச்சி வரைக்கும் போய் தேடிட்டு, அப்புறம் வந்து அது ஏதோ ஒரு வயக்காட்டு நடுவில் ஷூட்டிங் நடக்கும். திடீர்னு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து திருச்சிக்கு போய், ஆமாம், அங்கே போயிட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி நீ இந்த வயலெல்லாம் கடந்து என்னை வந்து பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப விரும்பி ரொம்ப ஆசையாக இருந்தாங்க பிரவீனா. அப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்பு சுகவீனம் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் பிரவீனா கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா? ஓனாப்பில் தான் எனக்கு ஞாபகம். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு யங்கர் சகோதரி இருந்தாங்க, அவங்க அம்மா இருந்தாங்க. இப்போ பிரவீனாக்கு அப்பா இல்லை. அந்த திருமணம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் லேட்டு 70s அந்த மாதிரி. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை. அப்புறம் பிரவீனாக்காக பாமா ருக்மணி என்ற ஒரு திரைப்படம் அது எடுத்தார், அவருக்காகவே எடுத்தாங்க. அவளுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்து அவளை அதில் ஒரு கதாநாயகியாக பிரவீனா நடித்தாங்க. அப்போ அதெல்லாம் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சுகவீனம் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க ரொம்ப விரைவிலேயே திருமணம் நடந்து ஒரு 3 வருஷம் கூட ஒன்றா சேர்ந்து இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ திருமணம் அந்த இல்லற வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலத்தில் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அந்த நினைவு நாள் அன்றைக்கு அவர் பார்வதின்னு அழைப்பார் போல். அதனால் எனக்கு அந்த பேர் மறக்காது. விளம்பரம், கால் பக்கம் விளம்பர பத்திரிகைகளை தினசரியில் கொடுப்பாரு. அப்படியே அவளோட டைரெக்டாக பேசுகிறப்பலையே, அன்புள்ள பார்வதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அன்பு கணவர் பாக்கியராஜன் முடிப்பார். அதை வந்து ரொம்ப பேர் அதை பார்ப்பாங்க. இந்த வருஷம் அவர் என்ன எழுத போகிறாரு, பார்வதிக்கு என்ன எழுத போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ பிரவீனா அதை போட்டு ரொம்ப அழகாக, உங்களுக்கு தான் தெரியும்ல அவருடைய எழுத்தோட வலிமை, அவரோட வந்து ரொம்ப உள்ள ஆத்மார்த்தமாக எழுதுனது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த இழப்பை வந்து அவரால் தாங்கிக்க முடியலை. ஐயோ, நான் என்ன சினிமா பட உலகத்துக்கு எவ்வளோ நடிகர்கள், எவ்வளோ டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட அறிமுகப்படுத்தி இந்த பெண்மணி என்னை விட்டு இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் பாக்யராஜ் சார் வளர்ச்சியை பிரவீனா பார்த்தாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது மனஸ்தாபங்கள் இல்லை இருந்ததா? இல்லை அப்படிலாம் இல்லை. அதாவது அவள் ரொம்ப சந்தோஷமான அந்த திருமண வாழ்க்கையை அந்த முதல் 3-4 வருடங்கள் தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ரொம்ப அவரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பிரமிச்சு, அவங்க வீட்டுக்கு போனால் அவரோட விதவிதமாக ஃபோட்டோஸ் எல்லாம் அலங்காரமாக வச்சுருப்பாங்க. ரொம்ப உயிருக்கு உயிராக நேசித்தாங்க. அப்படி ஒரு காதலை நான் பார்க்கவே இல்லை. அப்படி ரொம்ப ஆத்மார்த்த நல்ல அவங்களுடைய காதல் திருமணத்தில் முடிஞ்சுது. ஆனால் எந்த வேகத்தில் அந்த காதல் பிறந்து மலர்ந்ததோ அந்த வேகத்தில் அது சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அது பிரவீனா இறந்து போடும்போது நீங்கள் போயிருந்தீங்களா? நான் போயிருந்தேன். அவங்க இறப்புக்கு போனது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து ரொம்ப சோகம். அப்போ திரைப்பட உலகத்தில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த இறப்பில். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் அவங்கள நல்லபடியாக அவர் வழி அனுப்பிச்சி வச்சார். நல்லா அப்போ அவரும் வந்து நல்ல பிரபலமான ஒரு டைரக்டராக இருந்தார். ஸோ அதனால் நல்ல ரொம்ப ஷ்ரூடு லேடி பிரவீனா. வந்து பிஸ்னஸ் எல்லாம் கூட அவருடைய கால் ஷீட்டெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சரியான துணையாக அவங்க இருந்தாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப சின்ன காலகட்டங்கள் தான், அப்படி தான் சொல்லலாம். சரி, பூர்ணிமா இருக்காங்கல்ல, பூர்ணிமா வந்தது வேற ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தாங்க. அவங்க ரொம்ப ஹைடெக்கான பெண்ணு, பாம்பேயில் வளர்ந்த பெண்ணு, பிராமின் லேடி. இவர் வெள்ளங்கோயில், இவர் இந்த பக்கம் ஈரோடு பக்கம். எப்படி சேர்ந்து எல்லாமே எங்கள் கலை குடும்பம் தான். என்ன சும்மாவா? இல்லை, எங்கள் கலை குடும்பத்தில் இதெல்லாம் ரொம்ப 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 சாதாரணம். அவங்க வந்து தமிழை விட இங்கிலீஷ் தான் நல்லா பேசுவாங்க அந்த காலத்தில். ஆமாம், நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்களோட பிரவேசமே மலையாளம் தான். மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் அந்த மாதிரி அந்த படங்கள்லாம் நடித்தாங்க. அப்புறம் நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாரும், ஓ இந்த மாதிரி ஒரு தமிழ் பொண்ணு வந்து அங்கே போய் நடிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்கே என்ட்ரி கொடுத்தாங்க பூர்ணிமாவுக்கு. அப்படி அவங்க நல்ல பிரபலமான ஹீரோயின். அவங்க எல்லாரோடையும், ரஜினிகாந்த், அவர் கமலஹாசன் எல்லாரோடையும் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின்னு சொல்கிற தேடினாங்க அவங்க. அவங்க நல்ல நடிகை. அந்த காதல் எப்படிங்க மலர்ந்தது? எல்லாருமே கலை உலகத்தில் ஒன்றா படங்கள், மலையாளத்தில் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள், அப்புறம் தமிழ் படத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இங்கேயே வந்து மதியுளை சண்முகம்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அவர் ரொம்ப வந்து பூர்ணிமாவுக்கு வந்து ரொம்ப பக்கத்துணையாக இருந்து ஹெல்ப்பெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அந்த கலை உலகத்தில் கால் பதிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் பாம்பேலேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக அவர் இருந்து நிறைய அறிமுகப்படுத்தி அவங்களும் தங்களோட திறமையால் மிளிர ஆரம்பித்தாங்க பூர்ணிமா. இது வந்து இந்த கலை உலகம் ஒரு சின்ன உலகம், சந்தர்ப்பம் அவங்களுக்கும் நல்லா தெரியும். பிரவீனாவோட பாக்யராஜ் சார் இல்லறம் நடத்தியதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடு. ஒரு சொன்னபடி நடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறவங்க, வேறு எந்த இதுலேயும் இது பேசாதவங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க 2 பேரும் ஜோடியாக நடிக்க வேண்டிய படங்கள் சில கிடைத்தன. அப்போ அந்த நேரத்தில் இவரும் ஒரு தனிமை, இவருக்கும் வந்து அதாவது சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு புண்பட்டா ஒரு மயில் இறகு ஒன்று இது தடவி கொடுக்கறதுக்கு ஒன்று தேவை போல். அந்த நேரத்தில் அந்த தனிமை அவரை வாட்டிகிட்டு இருந்த நேரம். அப்போ வந்து பூர்ணிமா வந்து கூட ஜோடியாக நடிச்சிட்டு இருந்த பொண்ணு. ஸோ அப்படியே வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஒரு வேளை பூர்ணிமா வந்து பாக்யராஜ் சார் படத்தில் ஜோடியாக நடிக்காமல் இருந்தாலும் ஒரு வேளை இந்த அப்படியே வேறு மாதிரியாக இருந்திருக்கும். அந்த வந்து அந்த திரைப்படங்களும் அவங்கள வந்து அந்த சூழ்நிலையும் அந்த நெருக்கமாக கொண்டு வந்துருச்சு. அப்புறம் வந்து அதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பெல்லாம் வரல. ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து ஒரு நல்ல பெயர் எடுத்தவர். அதாவது நான் திரைப்படத்தில் தனிப்பட்ட மனுஷனாக பார்க்கும் பொழுதும். ஸோ அதனால் வந்து பூர்ணிமாவும் முடிவு பண்ணிடுச்சு, அதாவது நம்ம திருமணம் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல மனுஷனை நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை அவங்களுக்கு
கொடுத்துட்டாங்க பூர்ணிமா, அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த திருமணம் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது அப்போது. எங்கே நடந்தது அது? திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் நடந்தது. சரி சரி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் முன்னால் நின்று திருமணத்தையே நடத்தி வச்சவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு? என்னுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு அவர் சொன்னார். அதுவும் மக்கள் திலகம் அவருடைய வாயிலேருந்து இந்த வர்றது யாரையும் அப்படி அவர் சொல்லிட மாட்டார். பாக்கியராஜ் சாரை ரொம்ப பிடிக்கும். அந்த கல்யாணத்திற்கு அவங்க 2 பேரும் நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் அந்த திருமணத்துக்கெல்லாம் போயிருக்கோம். ஜானகி அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து வந்து தான் அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து அப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார். இந்த திருவேற்காடுக்கு வராங்கன்னு ரோடெல்லாம் புதுப்பிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லுவாங்க அந்த நேரத்தில். அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணம் ரொம்ப பேசப்பட்டது. அந்த ஜோடியை பார்க்கும்போதே அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கும். திருமணத்தில் நினச்சி பார்க்கும்போது எல்லாருமே கலை உலகமே திரண்டு அந்த தம்பதிகளை வாழ்த்துச்சு. இவங்களும் பிரபல நடிகை, அவரும் பிரபல நடிகை, டைரக்டர். அதாவது முதல்ல அவர் வந்து நடிகராக ஆகணும்லாம் விஜயராஜுக்கு எண்ணமே இல்லை. என்னுடைய முகம் எல்லாம் சோபிக்குமா திரையுலகில் அப்படின்லாம் தான் இருந்தார். ஆனால் நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் எப்படின்னா அவர்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸே அவர் நடிகராக ஆக்கியிருக்காரு. பாருங்களேன், பொதுவாக இந்த ஷூட்டிங்லாம் நடக்கும், சின்ன சின்ன ரோலில் பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே நீ நடிப்பா அது எப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு முதல் படத்துலேயே ஒரு சின்ன ரோலில் அப்படியே சொன்னோன்னே அந்த முக வெட்டு அவரோட பர்சனாலிட்டி நம்ம சினிமாவில் நல்லா சூட் ஆகும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து நம்ம டைரக்டர் பாரதிராஜா கொடுத்தாரு. அது வந்து அவர் வந்து இந்த ஃபேஸு நிச்சயமாக சினிமாவுக்கு சரியாக வரும்னு கணிச்சார் பாருங்க. ஆமாம், அதெல்லாம் பெரிய விஷயம். உங்களுக்கும் பாக்கியராஜ் குடும்பத்துக்கும் இந்த குடும்ப ரீதியான நட்பு எப்படி இருந்தது? அதாவது பூர்ணிமா வந்து பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க, ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. அதாவது பாக்கியராஜ் சாரை கல்யாணம் பண்ண பிறகு எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஈரோட்டுக்காரங்களோட அவங்க உறவுகளோட ரொம்ப நெருங்கி இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து வேறு நீங்கள் சொன்னது போல் வேறு ஆட்கள், அவர் வந்து வேறு சேர்ந்தவர், ஜாதியை சேர்ந்தவர். ஆனால் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சாரோடைய அண்ணன் மகளுக்கு பூர்ணிமா வந்து தான் தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. பாக்கியராஜ் அண்ணன் மகளுக்கு அப்படியா? அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ நெருக்கமாகி போக போக என்ன ஆயிடுச்சுன்னா பூர்ணிமா கிட்ட வந்து அந்த கொங்கு தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனுங்க சொல்லிட்டு எல்லாமே அப்படியே ரொம்ப, அதாவது நல்ல அருமையான தம்பதிகள் 2 பேருமே. அதாவது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது, டயபெட்டிக் பேஷண்ட் அவர், அப்படிலாம் இருக்கும்போது அதை ரொம்ப பார்த்துக்கிடுச்சு. அவருக்கு உணவு கட்டுப்பாடில் இருக்கிறது, அவர் வெயிட் மெயின்டெனன்ஸு எல்லாமே பூர்ணிமா நல்லா புத்திசாலி புள்ள நல்லா பார்த்துக்கிச்சு. அவருக்கு வந்து அழகாக வந்து ஒரு ஆண் மகன், ஒரு பெண் பிள்ளை, 2. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆஸ்திக்கு ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ரொம்ப அவங்க அந்த ஃபேமிலியை பார்த்தா ஒரு என்ன பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ், கணவன் மனைவி மகன் மகள் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த அவரோட மகன் மேலே அவர் ரொம்ப பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டார். ஆமாம், அவர் பெரிய நடிகன் ஆகிட்ட போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவரை வச்சு படம்லாம் எடுத்து சிலது தோல்வியை தழுவிச்சு. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பூர்ணிமா வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பெரிய டெய்லரிங் யூனிட் வச்சுருந்தாங்க. ஒரு டெய்லரிங் யூனிட் வச்சுட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணாங்க. அப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லுவேன், இவ்வளோ பெரிய நடிகை என்னடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட இவ்வளோ பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம்னு. அதாவது என்னுடைய 2வது மகள் யாமினி திருமணம் அப்போது எல்லாமே எங்கள் வீட்டில் அந்த கல்யாண சேலைகள் எல்லாமே அந்த ரவிக்கைகள் எல்லாமே
பூர்ணிமா டெய்லரிங் யூனிட் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு பேர் உதவியாக அந்த குடும்பத்துக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த சின்ன திரையிலலாம் பாக்கியராஜ் சார் வந்து விகட கவியன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த அந்த பொதுமக்களோட வச்சு பேசுறது, அதுல எல்லாம் கலந்து அதுக்கப்புறம் பின்னால் அவங்களுக்கு அரட்டை அரங்கம் மாதிரி அதுல எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கடந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு நம்ம சென்னையில் வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் ஒரு அழகான வீடு, அதெல்லாம் நல்லா ரொம்ப அழகாக புதுப்பிச்சு வச்சுருப்பாங்க. எல்லாமே பூர்ணிமா சொல்லும், அவரை சந்திக்க வர்றவங்களுக்கு கீழே அவருக்கு அறை, நாங்கள் மாடியில் இருக்கோம், அதற்கு மேலே என்னுடைய மகனும் மருமகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வாழ்க்கை என்ன தருகிறதோ அதை நான் 2 கையையும் ஏந்தி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் பாக்கியராஜ் சார் வந்தாங்க. கூடயே பூர்ணிமா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. அப்புறம் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் என்ன தனியாகவே போக மாட்டாங்க, கூடயே தான் பூர்ணிமா போகும். உங்கள் வீட்டு டின்னருக்குலாம் வருவாங்களா? நிறைய நம்ம வீட்டு எல்லா விசேஷத்துக்கும் கலந்துருக்காங்க. எப்போவும் சில நேரங்களில் நவராத்திரிக்கெலாம் வர முடியலன்னா கூட நான் வராமல் இருக்க முடியாதுன்னு ஒரு தடவை ராத்திரி 11 மணி கூட வந்துட்டாங்க. நவராத்திரிக்கு வந்தாங்க, நான் மிஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப இங்கெல்லாம் வந்தால் ரொம்ப கேஷுவலாக அதை தனியாக ஃபோட்டோஸ் அப்படியெல்லாம் எடுத்து வைப்பேன். தனியாக கேஷுவலாக உட்காந்து நிறைய ரொம்ப பேசுகிறதுக்கு அவ்வளோ இனிக்க பேசுவாங்க. ரொம்ப மரியாதையான பொண்ணு, பண்பாடு மிக்கவ, ரொம்ப அந்த டீசன்சி, ஒரு நல்ல ஒரு கப்பிள்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு பாப்பா கல்யாணம் எனக்கு தெரியல, பட் அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்ச குழந்தையெல்லாம் இருக்குது. மகனுக்கு திருமணம் நடந்தது, அந்த திருமணத்திற்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அதே போல் அவர் பாக்கியராஜ் பூர்ணிமா திருமணம் போலவே சாந்தனுக்கும் அப்பேற்பட்ட திருமணம் நடந்தது. அத்தனை திரையுலகமும் நுழையவே முடியல. ஏன்னா அவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களும் எனக்கு ரொம்ப நெருக்கமான தோழி. அதாவது அவங்களுக்கு அவங்க சம்பந்திக்கும் என் பேரே தான், ஜெயந்தி விஜயகுமார்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கலா மாஸ்டரோட அக்கா. அவங்களும் இந்த கலை உலகத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்களுடைய மகளை தான் சாந்தனு அவர்கள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த திருமண நிகழ்வும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம வீட்டில் எல்லா திருமணத்திற்கும் வந்திருக்காங்க, எல்லா விசேஷத்துக்கும் வந்திருக்காங்க. அதே போல் என்னுடைய கணவர் காலமான உடனே பாக்கியராஜ் வந்து கலந்துக்கிட்டார். பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப அதாவது ரொம்ப நீட், உங்கள் பேச்சு பழக்க வழக்கம் எல்லாமே ரொம்ப அது. அப்புறம் அந்த என்கிட்ட நிறைய இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. இந்த 80ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 80ல் இருந்த திரைப்பட நடிகர்கள் அவங்க ஒரு அமைப்பு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த டச் எதுவுமே விடாமல் இருந்தது. பாக்கியராஜ் சாருக்கும் பூர்ணிமாக்கும் இந்த சக நடிகர்கள் ஆந்திராவில் இருக்காங்க பாருங்கள், அமலா இருக்காங்க, இங்கே ரஞ்சினி இருக்காங்க கேரளாவில், அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே. அதனால் ஒரு நல்ல அமைப்பு, எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படியே ஒரு கெட் டுகெதர் அப்பப்போ மீட் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க நல்லா அந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த கலை உலகம் அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு வந்து இந்தி பட உலகத்திலேயே அவர் ரொம்ப பேசப்பட்டார். அமிதாப் பச்சன் வச்சு பாருங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? அவரு கூட கனவு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் நினச்சிருப்பார், நம்ம தமிழ் பட உலகத்தில் சாதனை பண்ணுவோம். அவர் ஹிந்தி பட உலகமே இரு கை கூப்பி அழைச்சிடுச்சு. அப்புறம் த பெஸ்ட் இந்தியன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டருன்ற பேரும் வந்தது. அதே போல் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம இந்த கலை உலகத்துக்கு வந்துவிட்டோம்னு சொல்லிட்டு எல்லா அசோசியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் சேம்பரில் இருக்கட்டும், ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், அப்புறம் வந்து தொழிலாளர்கள் சங்கம், எல்லாத்துலேயுமே அவர் வந்து இணைஞ்சி இருந்திருக்கார், ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் விடலை. நம்ம ஒரு ப்ரொடியூசராக இருக்கோம், ஒரு டைரக்டராக இருக்கோம், ஒரு நடிகராக இருக்கோம் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த சினிமா இதில் அது போக இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்த்தது பாக்கியராஜ் சார்கிட்ட எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. ஒரு இளைஞன் அவன் வந்து ஒரு சின்ன டான்ஸ் ஸ்கூல் வச்சிட்ருக்கான். கோவிட் டைமில்
ஏதோ ஒரு பேசணும் அப்படின்னு கேட்டார். கேட்டபோது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வளரும் கலைஞன் இவன் டான்ஸ் ஸ்கூலில் நடத்தியிருக்கான். நீங்கள் இந்த இதுலேயே இந்த ஆன்லைனில் என்ன சொல்லுவாங்க, அதுலேயே நீங்கள் 2 வார்த்தை பேசுங்கன்னொன்னே முன்ன பின்னவே தெரியாதுங்க. ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காக அவர் பேசினார். அதே போல் அந்த தம்பி தனியாக இப்போ ஒரு டான்ஸ் ஸ்கூல் திறந்தார். அப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துக்கிட்டது விழான்னு சொல்லிட்டு நான் அழைக்கப்பட்டேன். நான் போனேன். அவ்வளோ தொலைவுங்க. என்னது 7ஆம் கட்டளையும் கீழ்கட்டளை. அதில் என்னென்னா இவங்க பாண்டிச்சேரியில் ஃபங்க்ஷனு, அதை முடிச்சுட்டு நேராக கீழ்கட்டளைக்கு இவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்போவும் அந்த மேடையில் நான் ரொம்ப பெருமையாக பேசினேன். பாக்யராஜ் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். அவரை பார்க்குறதுக்கு அவ்வளவு பெண்கள் கூட்டம் அந்த கீழ்கட்டையில் அதில் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், பாருங்கள் உங்கள் ரசிகைகள்லாம் பாருங்கள், உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் காலம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை மறக்க மாட்டாங்க யாருமே. நீங்கள் உங்களை இன்னும் எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும். அவர் பண்ணுற செய்ஷ்டத்தனம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ரொம்ப யதார்த்தவாதி. ஃபைனான்ஷியலாக கடைசி இப்போ கொஞ்சம் இல்லை, இப்போல்லாம் கிடையாது. இப்போ கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிகினிங்கில் நான் சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் ஏன்னா அவர் இந்த கலை மேல் ஆர்வத்தில் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா படைப்பாளிகள் பெரிய வியாபாரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் செல்வத்தை இழந்தது உண்மை. ஆனால் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு செல்வத்தை இழந்தது உண்மை. ஆனால் அதெல்லாம் அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பணம் எவ்வளவு தேவை, அப்புறம் நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டேட்டஸை எப்படி வச்சுக்கணும்னு தெரிஞ்சுட்டு கணவனும் மனைவியும் 2 பேரும் அந்த ஸ்டேட்டஸை இன்ன வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் இன்ன வரைக்கும் கேளுங்க, யாருமே அவங்கள நம்ம பாக்யராஜ் சார் ஒரு பொருளாதவங்க, என் மனசை கோணம் அடித்தாங்க, என்னுடைய இப்படி எங்களை சத்தம் போட்டார். ஈவன் நீங்கள் கூட்டத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ரசிகர்கள்லாம் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு சிரித்த முகத்தோடு அப்படி அதை வணக்கம் சொல்லிட்டு அவர் வர்றது, அதெல்லாம் அவர் பப்ளிக்கை நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும். ஆணவ பேச்சு கிடையாது அவர்கிட்ட, கிடையவே கிடையாது. அப்புறம் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கெல்லாம் நிறைய பயணம் அதெல்லாம் போயிருக்காரு. எனக்கு ஒன்று இது வெளிநாடு பயணம்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. பாக்யராஜ் சார் ஏதோ ஒன்றுத்துக்காக தாய்லாண்டுக்கு போனார், ஒரு தனியார் நிகழ்வுக்கு ஏதோ ஒன்று. அதில் என்ன ஆச்சு, காலையில் எனக்கு பூர்ணிமா ஃபோன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு, ஐயோ ஜெயந்தி இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு. என்ன பூர்ணிமா அப்படின்னு. டைரக்டர் சாரும், நாங்கள் பேசும்போது டைரக்டர்னு தான் சொல்லுவோம். பூர்ணிமாட்ட நான் பேசும்போதே அவர் அண்ணன் பேரை நான் சொல்ல மாட்டேன், டைரக்டர் சார்னு சொல்லுவேன். இந்த மாதிரி தாய்லாண்டுக்கு போனார். அவர் கூட அவருக்கு துணையாக ஒருத்தரும் போனாங்க. சொல்லும்போது அங்கே தாய்லாண்டு என்ன ஆயிருக்கு, இவரோட பாஸ்போர்ட்டில் ஒரே ஒரு பக்கம்தான் இருந்தது. ஒரு பக்கத்தோட முடிய போகுது பாஸ்போர்ட்டு. அதையே அலோவ் பண்ண மாட்டாங்களாம், 5 பக்கமாக இருக்கணுமா. இது நம்ம நேருக்கும் சொல்கிறேன். அதனால் கடைசி பக்கம் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் 4-5 பக்கம் இருக்கணுமா. இவருக்கு பின்பக்கம் இருக்குது, காலியாக தான் இருக்குது. ஆனால் அவரை உள்ளே விடலை, தாய்லாண்டுக்குள்ளே விடலை. நீ இருங்க, அவரை விட்டுட்டாங்க. கூட போன துணைக்கு போனவரை போட்டுட்டாங்க. சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், என்னையும் விட்டுருங்க, நாங்கள் போயிடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர், நீங்கள் இல்லைங்க சார், ஊருக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் இருக்கணும், ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட் இது பக்கங்கள் இல்லை அப்படின்னு. அப்படி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்ன உடனே இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் சொன்னேன், அது அதெல்லாம் நம்ம சரிப்படாது, மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரோக்ராம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய தோழி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, கண்ணகியின் ஐஏஎஸ், அவங்களுக்கு நம்பரை கொடுத்து நான் பூர்ணிமா பேச சொன்னேன். பேசி இது என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம டைரக்டர் அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஏர்போர்ட்டில் அப்படின்ன உடனே அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் உடனே அவங்க வந்துட்டாங்க, அந்த ஊரை விட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்து போயிருக்கார் போல் அந்த ஊருக்கு. ஸோ இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நாங்கள் ரொம்ப நிறைய ஷேர் பண்ணுவோம். நானும் ஐயோ எங்கே பார்த்தாலும் அப்படி சிரித்த முகத்தோட ரொம்ப மரியாதையாக எல்லாரையும் அவர் அந்த அணுகுமுறையே
ரொம்ப பிரமிக்க வைக்கும். அவ்வளோ பெரிய ஸ்டாரு, 2 பேருமே அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸு. ஒரு கால் பாரதி ராஜாவுடைய மறைவு இருக்குது பாருங்க, அதை வந்து அவருக்கு மன ரீதியாக ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பாருங்களேன், ஒன்றுமே இல்லை அன்றைக்கு பாக்கியராஜ், என்ன ஒன்றுமே இல்லை, சும்மா வந்தவர். அவர் தானே தன் பிள்ளை போல் நம்ம பாரதி ராஜா எல்லாத்தையும் வச்சு அவரை தூக்கி விட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில் இன்னைக்கு தமிழ்நாடே அவர் மரணத்தை பற்றி பேசுறது. இதற்கெல்லாம் யார் வித்திட்டது அந்த பாதிப்பு? இவங்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் பர்சன்ஸுங்க. இந்த படைப்பாளிங்கள்லாம் கற்பனையில் இருக்கிறவங்க, அவங்களுடைய உலகமே வேற. நீங்கள் சொல்வது போல் அந்த பாதிப்பு கூட இருக்கலாம், அதில் சந்தேகம் இல்லை. நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, பாரு கூட்டிகிட்டு இவரையும் அவர் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதே போல் இருக்கலாம். அதனால் என்னுடைய டைரக்டர் அங்கேயே தனியாக இருக்காரேன்னு சொல்லிவிட்டு நானும் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு போயிட்டார் போல். ஆனால் வந்து நல்ல ஒரு நம்ம கலை உலக எவ்வளோ ஒவ்வொரு படமாக அந்த 7 நாட்களை எல்லாம் மறக்க முடியுமா? அந்த 7 நாட்கள் வந்து எங்கள் திரைப்பட கம்பெனியில் பணிபுரிந்த ஜெயராமன், நாச்சியப்பன் அவங்க தான் எடுத்தாங்க. அது சந்திரபாபுவின் கதை. ஏன்னா அப்போ என்னுடைய மாமனார் ஏஎல்எஸ்க்கு வந்து ரொம்ப சந்திரபாபு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அப்போது அந்த சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த திருமண அந்த முறிவெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த கதையை தான் வந்து நம்ம டைரக்டர் பாக்கியராஜ்கிட்ட இவங்க 2 பேரும் போய் சொல்லியிருக்காங்க. அது 80ல் அந்த படம் எடுக்கப்பட்டது. அது என்கிட்ட பாக்கியராஜ் சார் எப்போவுமே சொல்லுவார், ஏஎல்எஸ் நாச்சியப்பன், ஏஎல்எஸ் ஜெயராமன் வந்து இந்த கதையை சொல்லி, அந்த கதை நாங்கள் நினைக்கவே இல்லை. அதில் அந்த படத்தில் கூட அந்த 7 நாட்களில் ஏஎல்எஸ் என்னோடய மாமனார் படத்தை போட்டு தான் முதல்ல சமர்ப்பணம்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அப்போ என்கிட்ட சொன்னார் டைரக்டர் சொன்னது தான். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் சொன்னாங்க, அந்த கதை அம்மா எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போய் நான் அதை நடிக்க ஆரம்பித்தேன். அது பெரிய சக்ஸஸுங்க. ஆஹா ஓ இப்படி அப்படின்னு ஓடலை அந்த படம். அதெல்லாம் பேசுவோம் நாங்கள் எல்லாம் மாலை நேரத்தில் உட்காந்து பேசும்பொழுது இந்த கதையெல்லாம் நாங்கள் பேசுவோம். அந்த நாட்கள் கதை அது இது எல்லாம் மறக்க முடியாது. ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு பாட்டு வாத்தியாராக வர்றது அந்த படங்கள். அப்புறம் தூரல் நின்று போச்சு அந்த படம், குருசாமி எம்என் நம்பியார் அவரு சொல்லுவார். அப்போ அவருக்கு வந்து எல்லாரோடையும் பாருங்களேன், எங்கேருந்தோ வந்து ஒரு கலை உலகத்துக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அப்புறம் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்என் நம்பியார், விகே ராமன் எல்லாரையும் பார்த்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்து மக்கள் மனதையும் கொள்ளையடித்து, எஸ்பெஷலி பெண்களும் உள்ளத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இன்றைக்கி வந்து அமைதியாக துயில் கொள்ள போயிட்டார். பல விஷயங்களை சொன்னீங்க, மனசு ரொம்ப பாரமாகுது. நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். பூர்ணிமாவுக்கு வந்து மன வலிமையை கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வந்து அந்த வந்து அப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடைக்காது. ஒரு நல்ல மாமனார் மருமகளுக்கும். ஸோ எல்லாரும் இழந்து நிற்கிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஆறுதலாக இருப்போம். நன்றி.